இப்போ நம்ம போயமோட எஸ்ஸே தொடர்ந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 19 லெசன் இருக்குது. நீங்கள் 4 லெசன் படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து 15 மார்க் அட்டன் பண்ண முடியும். ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்க நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். இதில் 15 மார்க் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் 11 இருக்குது. பிரேம் மாதுரி. இந்த லெசன் பேர் பிரேம் மாதுரி. பாரதேந்துரு ஹரிச்சந்திர, அதாவது பாரதேந்து ஹரிச்சந்திரன்றது அவருடைய கவிதா. ஓகேவா? ஆதுனிக் கால்கே, ஆதுனிக் காலம்னா லேட்டஸ்ட்டு காலம் இருக்கு இல்லையா? ஸோ லேட்டஸ்ட்டு காலத்தோடைய அக்ரதிருத்தே, அதாவது வந்து முன்னோடியாக இருக்கார். உன்கே காரன் கடிபோலிகா விகாஸ் ஹுவா, அவரால் தான் கடிபோலின்ற ஒரு லாங்குவேஜ் வந்து விகாஸ் ஹுவா, வளர்ச்சி அடைந்தது. உன்ஹோனே சாகித்யக்கு, அதாவது இலக்கியம் இருக்கு இல்லையா, இலக்கியத்தை கிசிபி, எந்த ஒரு பஹுலுக்கா அச்சூத்தா அப்படின்னா அம்சத்தையும், அதாவது இலக்கியத்தோட எந்த ஒரு அங்கத்தையும் நகிச்சோடா, விட்டுறவே மாட்டார். ஆதுனிக் கால்கே, ஆதுனிக் காலம்னா அந்த லேட்டஸ்ட்டு காலத்துடைய ஆரம்பிக் சமயக்கோ, ஆரம்ப நாள் இருக்கு இல்லையா, ஆரம்ப டைமில் பாரதேந்து யுகம் அப்படின்னா பாரதேந்தரோட யுகம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தியாகையாகே பேர் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து லேட்டஸ்ட்டு காலம்னாலே வந்து அது வந்து பாருங்கள் பாரதேந்து யுகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துருக்காங்களாம். பிரேம் மாதுரி பாரதேந்து ஹரிச்சந்திர கி கவிதா. ஓகேவா? பாரதேந்திர ஹரிச்சந்திர இருக்காரு, அவருடைய கவிதை. ஆதுனிக் கால்கி அக்ரதுத் ஹே, வந்து ஆதுனிக் காலத்துடைய எக்ஸாம்பிள், முன்னோடி. உன்கே காரன் கடிபோலிகா விகாஸ் ஹுவா, அவரால் தான் கடிபோலின்ற ஒரு லாங்குவேஜ் வந்து வளர்ச்சி அடைந்தது. உன்ஹோனே சாகித்யக்கா, அவர் வந்து இலக்கியத்தோட பஹுலுக்கா அச்சுத்தா, எந்த ஒரு அம்சத்தையும் நகிச்சோடா விட மாட்டார். ஆதுனிக் கால்கே ஆரம்ப சமயக்கோ, ஸோ ஆதுனிக் காலம் இருக்கு இல்லையா, அதோட ஆரம்ப சமயத்தை பாரதேந்திர யுகக்கா நாம் தியாகையாகே, பாரதேந்திர யுகம் அப்படின்ற பெயர் கொடுத்துட்டாங்களாம். கவிதா பரிச்சை. சுர்தாஸ்னே பிரம்மர் கீத் லிக்கா. ஓகே, பிரம்மர் கீத்ன்றத சுர்தாஸ்ன்றவர் எழுதினார். பிரேம் மாதுரிமே உசி சைலிமே, பிரேம் மாதிரின்ற ஒரு கவிதையும் உசி சைலிமே அதே தோரணையில தான் லிக்கே கையே சார் பதிகே எழுதப்பட்டக்கூடிய ஒரு செயல் பகுதி. அதே வந்து சுர்தாஸ்னே பிரம்மர் கீத் லிக்கா. ஓகேவா? சுர்தாஸ்ன்றவர் தான் பிரம்மர் கீத்ன்றவர் எழுதினார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிரேம் மாதுரிமே, பிரேம் மாதுரின்றதும் உசி சைலிமே அதே தோரணையில் லிக்கே கையே சார் பதிகே அதே தோரணையில் எழுதப்பட்ட ஒரு கவிதை. ஓகேவா? அது செயல் பகுதி. கோபிகாயன் உத்தவ் சே ககுதே ஹே, கோபிகாயன் இருக்காங்கல்ல, அவங்களாம் பார்த்தீங்கன்னா உத்தவ் சே ககுதே ஹே, உத்தவ் கிட்ட சொல்கிறாங்க ஹம் லோகோன்னே, அதோட கோபிகாயன்றது ஒரு வகையான பெண்கள் கூட்டம். ஓகேவா? அவங்க சொல்கிறாங்க ஹம் லோகோன்னே, நாங்கள் எல்லாரும் கிருஷ்ணக்கோ அப்பனா லியா ஹே, கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டோம். தூஸ்ரே தேவ்கோ, மற்றொரு கடவுளை ஹமாரே தில்மே ஸ்தான் நகிஹே, மற்றொரு கடவுளுக்கு, இன்னொரு கடவுளுக்கு ஹமாரே தில்மே நம்முடைய இதயத்தில் ஸ்தான் நகிஹே, எங்களுக்கு இடம் இல்லை. யஹி பாத், இந்த விஷயத்தாம் தரசே நிறைய வகையில் இன் பதோன்மே இந்த செய்யுள்ள பதாயி கைஹே சொல்லியிருக்காங்க. ஸோ கோபிகாயன் உத்தவ் சே ககுதே ஹே, உத்தவ் கிட்ட சொல்கிறாங்க ஹம் லோகோன்னே கிருஷ்ணக்கோ அப்பனா லியா ஹே, கிருஷ்ணரை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். தூஸ்ரே தேவுக்கோ, இன்னொரு கடவுளை ஹமாரே தில்மே ஸ்தான் நகிஹே, எங்களோட இதயத்தில் இடம் இல்லை, இன்னொரு கடவுளுக்கு எங்கள் இதயத்தில் இடம் இல்லை. யஹி பாத் தரசே இன் பதோன்மே பதாயி கைஹே, இந்த விஷயந்தான் திரும்ப திரும்ப இந்த செய்யுளில் சொல்லப்பட்டிருக்கு. கோபிகாயன் உத்தவ் சே ககுதே ஹே, சொல்கிறாங்க பெண்கள் எல்லாரும் வந்து உத்தவ்னு ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு, ஹம் லோகோன் கா ஏக் ஹி மன் ஹே, எங்கள் மக்களுக்கு, ஓகே, ஹம் லோகன் எங்களுக்கு, எங்கள் மக்களுக்கு ஏக் ஹி மன் ஹே, ஒரே ஒரு மனசு தான் இருக்குது. யதி சப்போஸ் ஹமாரே அனேக் மன் ஹோத்தே, எங்களுக்கு நிறைய மனசு இருந்ததுன்னா தோ அச்சா ஹோத்தா, நல்லா இருந்திருக்கும். அப்போது ஹம் ஏக் மன், எங்களுடைய ஒரு மனசு, நிறைய மனசு நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அப்போது ஏக் மன், ஓகே, ஒரு மனசு மூலமாக கிருஷ்ணக்கோ தேதி, ஓகே, கிருஷ்ணருக்கு கொடுத்துருப்போம். அண்ட் ஏக் மன் யோக வித்யாக்கோ தேதின், யோக வித்யக்கு இன்னொரு மனசை கொடுத்துருப்போம். ஏக் மன் கரேலு காமன்மே லகா ரகுதா, கரேலு காமன்னா வீட்டு வேலைகளுக்காக கொடுத்துருப்போம். அவர் தூசரா மன், அண்ட் மற்றொரு இதயத்தை நிராகார் பிரம்மர்கே தியான்மே லகா ரகுதா, நிராகார் அப்படின்னா உருவமற்ற பிரம்மர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தியான்மே, அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கறதுல லகா ரகுதா கொடுத்துருப்போம். லோக் லஜ்ஜா சோடுக்கர், அதாவது உலக ஞானத்தை விட்டுட்டு, உலக ஞானம்ன்றது லோக் லஜ்ஜா சோடுக்கர் ஏக் மன்சே, ஒரு மனசுலேருந்து ஹம் கிருஷ்ணமய் ஹோஜாத்தி, நம்ம கிருஷ்ணமயமாக மாறி இருக்கோம். ஓகேவா? கிருஷ்ணர் புகழை பாடுறவங்களாவே மாறி இருப்போம் அப்படின்றாங்க. ஸோ கோபிகா ஏன் உத்தவ் சே ககுதே ஹே, உத்தவ் கிட்ட சொல்கிறாங்க, ஓகே, ஹே உத்தவ்
हम लोगों का एक ही मन है, எங்கள் மக்களுக்கு ஒரே ஒரு மனசு தான் இருக்குது. ஓகே, अगर हमारे अनेक मन होते, எங்களுக்கு பல மனசு இருந்தோம்னா तो अच्छा होता, இதே நல்லா இருந்திருக்கும். तब அப்போ हम एक मन में கிருஷ்ணர் கோ தே தேத்தின், ஒரு மனசை கடவுள் கிருஷ்ணருக்கு கொடுத்துருப்போம். அவர் ஏக் மன் யோக வித்யாக்கோ தேத்தின், இன்னொரு மனசை யோக வித்யாவுக்கு கொடுத்துருப்போம். ஏக் மன் கரலே காமோன் மே லகா ரஹத்தா, ஒரு மனசை வீட்டு வேலைகளுக்காகவே வச்சுருப்போம். தூசரா மன் நிராக பிரம்மன் கே தியான் மே லகரத்தா, இன்னொரு மனசை உருவமற்ற பிரம்மர்களுக்கு கொடுத்துருப்போம். லோக் லஜ்ஜா சோடுக்கர், உலக ஞானத்தெல்லாம் விட்டுட்டு ஏக் மன்சே ஒரே மனது மூலமாக ஹம் கிருஷ்ண பை போஜாத்தி, நம்ம கிருஷ்ணமயமாக மாறி இருக்கோம். லேக்கின் ஆனால் ஹம் விவஸ் ஹே, ஆனால் வந்து நாங்கள் டிஃபிகல்ட்டியாக இருக்கோம். என்னென்னா ஹமாரே ஏக் ஹி மன் ஹே, ஆனால் எங்களுக்கு என்னது, எங்களுக்கு ஒரே மனசு தான் இருக்குது. அவர் உஸ்மே ஸ்ரீ கிருஷ்ண கா மனோகர் ரூப் பசா ஹுவா ஹே, ஆனால் அந்த மனசில் கூட கிருஷ்ணருடைய மனோகர் ரூப் அழகான ரூபம் தான் பசா ஹுவா ஹே நிரம்பி இருக்குது. இஸ்லியே ஹம் ந ஜப் கர் சக்தி ஹே, அதனால் எங்களால் ஜபம் பண்ண முடியல. அவர் அண்ட் ந ஆங்கேன் மூந்துக்கர், கண்களை மூடி யோக கர் சக்தி ஹே, யோகமும் பண்ண முடியல. हमारे पास எங்களுக்கிட்ட ஏக் ஹி மன் தா, ஒரே ஒரு மனசு தான் இருந்தது. அன் உஸ் ஏக் மன் கோ பி, ஆனால் அந்த ஒரு மனசு கூட கிருஷ்ணர் சுரா லே கயே ஹே, கிருஷ்ணர் திருடிட்டு போயிட்டாரு. ஸோ ஹம் விவஸ் ஹே, நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஹமாரே ஏக் ஹி மன் ஹே, எங்களுக்கு ஒரு மனசு தான் இருக்குது. और அண்ட் उस मन ஸ்ரீ கிருஷ்ணர் கா மனோகர் ரூப் மே பசா ஹுவா ஹே, அந்த மனசும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அழகான வடிவத்தால் நிரம்பியிருக்கு. இஸ்லியே அதனால் ஹம் நாங்கள் ந ஜப் கர் சக்தி ஹே, எங்களால் ஜபம் பண்ண முடியல. அண்ட் ந ஆன்கே முந்துக்கர் யோக் கர் சக்தி ஹே, கண்களை மூடி யோகம் பண்ண முடியல. ஹமாரே பாஸ் ஏக் ஹி மன் தான், எங்ககிட்ட ஒரே ஒரு மனசு தான் இருந்தது. உஸ் ஏக் மன் கோபி, அந்த ஒரு மனசையும் கூட ஸ்ரீ கிருஷ்ணர் சுரா லே கை ஹே, கிருஷ்ணர் வந்து திருடிட்டு போயிட்டாரு. துமாரா காரணா சஹி ஹே, ஓகே உத்தவ் நீங்கள் சொன்னது சரிதான். பிரம்மா ஹர் ஜக வித்யமான் ஹே, பிரம்மர் வந்து எல்லா இடத்துலையும் நிறைஞ்சவர். हम पहचानते हैं, நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். मगर ஆனால் ஸ்ரீ கிருஷ்ண கே பினா, ஆனால் கிருஷ்ணர் இல்லாமல் हमारा हाल बुरा हाल हो गया है, எங்களுடைய ஹெல்த், எங்களுடைய கண்டிஷன் பூரா ஹால், பேட் கண்டிஷனாக மாறிடுச்சு. इसलिए ஞான் கி பாத்தேன், அதனால் ஞானம் சந்தப்பட்ட விஷயங்கள் हम समझ नहीं पा रहे हैं, எங்களால் புரிஞ்சிக்க முடியல. तुम जाकर ஸ்ரீ கிருஷ்ண से कहो, நீ போய் கிருஷ்ணர்கிட்ட சொல்லு. हमारे आंखें, எங்களுடைய கண்கள் உன்கோ தேக்கே பினா, அவரை பார்க்காம சைன் நஹி பா சக்தி ஹே, அமைதி பெற மாட்டேங்குது. ஓகேவா, துமாரா கஹனா சஹி ஹே, நீங்கள் சொன்னது சரிதான். பிராமணன் ஹர் ஜக வித்யமான் ஹே, பிராமணர்கள் வந்து எல்லா இடத்துலையும் நிறைஞ்சவங்க தான். ஹம் பஞ்சாத்தி ஹே, எங்களுக்கு தெரியும். மக ஸ்ரீ கிருஷ்ணர் கே பினா ஹமாரா ஹால் பூரா ஹால் ஹோ கயா ஹே, ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லாமல் எங்கள் கண்டிஷன் பேட் கண்டிஷன் ஆகிடுச்சு. இஸ்லியே ஞான் கி பாத்தேன், அதனால் ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை हम समझ नहीं पा रहे हैं, எங்களால் புரிஞ்சிக்க முடியல. तुम जाकर कृष्ण से कहो, நீ போய் கிருஷ்ணர் கிட்ட சொல்லு. हमारे आंखें, எங்களுடைய கண்கள் उनको देखने के बिना, அவர் பார்க்காம चैन नहीं पा सकती है, அமைதி பெற மாட்டேங்குது. ஏக் மியான் மே, ஒரு உரையில் தோ தல்வாரும் ரக்கி நஹி ஜா சக்தி, ரெண்டு வாள்களை வைக்க முடியாது. हमारी आंखों में, எங்களுடைய கண்களில் ஸ்ரீ கிருஷ்ண கி சுந்தர்தா பஸ் கை ஹே, கிருஷ்ணருடைய அழகு பஸ் கை ஹே நிரம்பி இருக்கு. इसलिए इन आंखों में दूसरा रूप बस नहीं सकता, அதனால் இந்த கண்களில் தூசரா ரூப், இன்னொரு வடிவத்தை பஸ் நஹி சக்தா, நிரப்ப முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணா ஹமாரி தன் और मन में बस गई है, ஸ்ரீ கிருஷ்ணர் எங்களுடைய உடல்கள்லையும் உயிர்கள்லையும் பஸ் கை ஹே நிரம்பி இருக்காரு. इसलिए यहाँ ஞான் பஸ் நஹி சக்தா, அதனால் இங்கே ஞானம்ன்றது பஸ் நஹி சக்தா, நிரப்ப முடியல. தும் ஞான் கே சம்பந்த் மே பஹுத் குச் சம்ஜாத்தே ஹோ, ஆனால் நீங்கள் ஞானத்தை பற்றி பஹுத் குச் நிறைய விஷயங்களை சம்ஜாத்தே ஹோ, புரிய வைக்கிறீங்க. மகர் ஆனால் யஹா கோய் பி துமாரி பாத் பர் விஸ்வாஸ் நஹி கரேகா, ஆனால் இங்கே யாருமே துமாரி பாத் பர், உங்களுடைய பேச்சை விஸ்வாஸ் நஹி கரேகா, நம்ப மாட்டாங்க. ஜோ அமிர்த் கோ கா சுக்கே ஹே, யார் அமிர்தத்தை சாப்பிட்டாங்களோ வே அவங்க கட்டூல் ஃபல், கசப்பான பழங்களை நஹி காயங்க, சாப்பிட மாட்டாங்க. அதாவது அமிர்தத்தை சாப்பிட்டவங்க கசப்பான பழங்களை சாப்பிட மாட்டாங்க. ஏக் மியான் மே, ஒரு உரையில் தோ தல்வாரும் ரக்கி நஹி ஜா சக்தி, ரெண்டு வாள்களை வைக்க முடியாது. ஹமாரே ஆன்கோன் மே, எங்களுடைய கண்களில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கோ சுந்தர்தா பஸ் கை ஹே, ஸ்ரீ கிருஷ்ணருடைய அழகு நிரம்பி இருக்குது.
इसलिए அதனால் इन आंखों में இந்த கண்களில் दूसरा रूप बस नहीं सकता, இன்னொரு ரூபத்தை நிரப்ப முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் हमारे तन और मन में बस गए हैं. கிருஷ்ணர் எங்கள் உடம்புலையும் உயிரிலையும் நிரம்பி இருக்காரு. इसलिए यहाँ ज्ञान बस नहीं सकता, இங்கே ஞானத்தை நிரப்ப முடியாது. तुम ज्ञान के संबंध में बहुत कुछ समझाती हो, நீ ஞானத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்க. मगर आना यहाँ कोई भी तुम्हारी बात पर विश्वास नहीं करागा, இங்கே யாருமே ஒரு விஷயத்தை நம்ப மாட்டாங்க. जो अमृत को खा देख चुके हैं, யார் அமிர்தத்தை சாப்பிட்ருக்காங்களோ ஓகே கடுவே फल को नहीं खाएंगे, கசப்பு பழங்களை சாப்பிட மாட்டாங்க. जो मुनि पक्षी का रूप लेकर, எந்த முனிவர்கள் பறவை மாறி மாறி கிருஷ்ணர் को दर्शन करने जाते हैं, கிருஷ்ணரை பார்க்க போனாங்களோ வே பாக்யவான் ஹே, அவங்க பாக்கியம் பெற்றவங்க. வே प्यार से, அவங்க அன்பால் கிருஷ்ணக்கோ உபாசனா கர் பாத்தே ஹே, அன்பால் கிருஷ்ணரை உபாசனா கரி பாத்தே ஹே, வழிபட முடியுது. வே முனி சப் மில்கர், அந்த முனிகள் எல்லாரும் சேர்ந்து நையே பத்தொன்வாலே பேடும் மாரி புது புது இலைகள் இருக்கக்கூடிய மரத்தில் பைட் ரகத்தே ஹே, உட்காந்துட்டு இருக்காங்க. வே கோலாஹல் கர்னா சோடுக்கர், அவங்க சத்தம் போடுறதை விட்டுட்டு கிருஷ்ணக்கு பான்சுரிக்கா நாது சுன்தே ஹே, கிருஷ்ணருடைய பான்சுரியோடைய நாதத்தை சுன்தே ஹே கேட்குறாரு, புல்லாங்குழ நாதத்தை கேட்குறாரு. கிருஷ்ணர் கி பாத்தேன் பி சுன் லேத்தே ஹே, கிருஷ்ணருடைய வார்த்தைகளையும் கேட்குறாங்க. இன் தர வே அமிர்த ரஸ் பான் கி யாத் ரகத்தே ஹே, இது மாதிரி வே அவங்க அமிர்த ரசத்தை பான் கி யாத் ரகத்தே ஹே, அனுபவிக்கிறாங்க. லேக்கின் ஹம் லோகோன்கோ யஹு தூர்பல் ஹே, இந்த நாங்கள் எல்லாருக்கும் யஹு தூர்பல் ஹே, இது ரேரானது. யஹு விதிக்கா நியம் ஹே, இது இயற்கையாக்கான விதி, இது இயற்கையுடைய விதி. ஜோ முனி பக்ஷிக்கா ரூப் லேக்கர், எந்த முனிவர்கள் பக்ஷியுடைய ரூபத்தை எடுத்து கிருஷ்ணர்கோ தர்ஷன் கர்னே ஜாத்தே ஹே, கிருஷ்ணரை தர்ஷிக்க போகிறாங்களோ வே பாக்யவான் ஹே, அவங்க பாக்யமானவங்க. வியாபார் சே கிருஷ்ணக்கோ உபாசனா கர் பாத்தே ஹே, அவங்க அன்பால் கிருஷ்ணரை வழிபடுறாங்க. வே முனி சப் மில்கர், அந்த முனிகள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா நையே பத்தே வாழும் புதிய புதிய இலைகள் இருக்கக்கூடிய பேடோன் பர் மரங்களில் பைட்டே ரகத்தே ஹே, உட்காந்துருக்காங்க. வே கோலாகலன் கர்னா சோடுக்கர், அவங்க சத்தம் போடுறது கூச்சல் போடுறதை விட்டுட்டு கிருஷ்ணருக்கோ பான்சுரிக்கா நாத சுந்தகி, கிருஷ்ணருடைய குழலுடைய நாதத்தை கேட்குறாங்க. கிருஷ்ணக்கி பாத்தோன் பி சொல்லேத்தே ஹே, கிருஷ்ணருடைய வார்த்தைகளையும் கேட்குறாங்க. எஸ் தரவே அமிர்த ரஸ் பான் கியா கருத்துங்க, இது மூலமாக அவங்க அமிர்த ரசனையை அனுபவிக்கிறாங்க. லெக்கின் ஹம் லோகன்கோ யஹ் துர்பல் கே, ஆனால் எங்கள் மக்களுக்கு எங்களுக்கு இது வந்து ரேரானது. இதுதான் விதிக்கா நியம் ஹே, விதியுடைய இயற்கையுடைய விதி. பாரதேந்து கவிதா என்ன லிக்னே கேலியே வஜ்ர பாஷாவுக்கு வச்சுனா, இவர் வந்து கவிதை எழுதுறதுக்காக வஜ்ர பாஷாவை செலக்ட் பண்ணாராம். சுர்தாஸ் கே பதோன்மே, சுர்தாஸ் இருக்கார்லேயே அவருடைய செயல் பகுதியில் ஜோ மாதுரிகே, என்ன மாதிரி இனிமை இருக்கோ வகையின் பதோன்மே பீஹே, இந்த மாதிரி செயல்லையும் அது இருக்குது. அதாவது சுரதாசருடைய செயலில் எவ்வளோ இனிமே இருக்குமோ அதே இனிமே பார்த்தீங்கன்னா பாரதேந்திர எழுதின இந்த கவிதை செயல் பகுதி இருக்குல்லையே அதுலேயும் இருக்குது. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 13, மாத்ரி பாஷா பிரேம். ஓகே, தாய்மொழியுடைய லவ். ஓகேவா, பாரதேந்திர ஹரிச்சந்திரவுடைய கவிதர். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்தது தான், இதை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே நடத்திட்டேன். மாத்ரி பாஷா கா விஷன். ஓகே, மாத்ரி பாஷாவுடைய வளர்ச்சின்றது வியக்தியா ஒரு சமாஜ் கா விகாஸ் ஹோத்தா, ஒரு பர்சனுடையும் அண்ட் சொசைட்டியுடைய விகாஸ் ஹோத்தா, வளர்ச்சியாக அமைகிறது. இஸ்லியே பாரத்வாஷியோன், அதனால தான் இந்திய மக்கள் அப்பனே பாஷாக்கோ, தன்னுடைய லாங்குவேஜை ஹீன் நஹி மானா சாஹியே, தாழ்வா நினைக்கக்கூடாது. ஹீன்னா தாழ்வு. यही बात इस कविता में बताई गई है, இதுதான் இந்த கவிதையில் சொல்லியிருக்காங்க. மாத்ரி பாஷா கே சம்பந்த் में, மாத்ரி பாஷா தாய் மொழி இருக்கு இல்லையா, அதை பற்றி பாரதேந்திர ஜி கேனே லிக்கே. ஓகே, பாரதேந்திர இருக்கு இல்லையா, அவர் எழுதியிருக்காரு. ஏ தோஹே, இந்த தோஹ ஹிந்தி சாகித்ய ஜகத் में, ஹிந்தி இலக்கியத்தில் பகுத் பிரசித் है, ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸோ மாத்ரி பாஷா கே விகாஸ், மாத்ரி பாஷா இருக்கலே அதோட வளர்ச்சி மூலமாக தான் வியக்தி और समाज का विकास होता, पर्सन अண்ட் समाज सोसाइटी विकासा இருக்கும், வளர்ச்சியாக இருக்கும். इसलिए भारतवासियों को अपनी भाषा को, ஸோ இந்திய மக்கள் எல்லாமே தன்னுடைய லாங்குவேஜை हीन नहीं मानना चाहिए, தாழ்வாக நினைக்கக்கூடாது. यही बात इस कविता में बताई गई है, இதுதான் இந்த கவிதையில் சொல்லியிருக்காங்க. மாத்ரி பாஷா के संबंध में, மாத்ரி பாஷா பற்றி பாரதேந்து கே லிகே ஏ தோஹே, பாரதேந்து இருக்கார்லேயே அவர் எழுதின இந்த தோஹே சாகித்ய ஜகத் में प्रसिद्ध है, இந்திய இலக்கியத்துடைய ஃபேமஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, அப்படி பாஷாக்கு உன்னத் கே காரண், நம்மளோட மொழி இருக்கு இல்லையா, அதோட வளர்ச்சியோட காரணத்தால் தான் ஹம் ஹர் க்ஷேத்திரமே, நம்ம எல்லா பகுதியிலையும் உன்னத் கர் சக்தே, வளர்ச்சி அடைய முடியும். ஓகே, அப்படி பாஷாக்கா பூரன் ஞான் ந ஹோதா, நம்மளுடைய பாஷாக்கான முழு லாங்குவேஜ் முழு ஞானம் இல்லைன்னா ஏக் தோஷே, அது ஒரு குற்றம், அது ஒரு குறை. யஹ் கான்டென்ட் கி தர
அந்த ஒரு குறை. நமக்கு வந்து மொழி லாங்குவேஜ், நம்ம தாய்மொழி லாங்குவேஜ் இல்லைனா அது ஒரு குற்றமா, ஓகே, அது ஒரு குறையாம். எஹு காண்டேன், இது வந்து பார்த்தீங்கன்னா காண்டேன் கீ தர ஒரு முள்ளு போகிற ஹமாரே தில்கோ, நம்மளுடைய இதயத்தை ஜுபுத்தா ரஹேகா, குத்திட்டே இருக்கும். அங்கிரசி பட்னேசே, இங்கிலீஷ் படிக்கிறது மூலமாக கொய் காரிய குஷல் ஹோ சக்தா ஹே, எந்த ஒரு காரியத்தையும் இன்டெலிஜென்ட்டாக முடிக்கலாம். फिर भी ஆனாலும் உசே எதி अपने भाषा का ज्ञान ना हो, சப்போஸ் நம்மளுடைய பாஷைக்கான ஞானம் இல்லைன்னா तो वह तुच्छ ही रहेगा, அவங்க துச்சமாக தான் இருப்பாங்க. लोग उसका तिरस्कार ही करेंगे, மக்கள் அவங்கள तिरस्कार करेंगे, அதாவது ஹேட் பண்ணுவாங்க, வெறுப்பாங்க. अपने भाषा के उन्नति के कारण, நம்ம லாங்குவேஜோட வளர்ச்சியோட காரணத்தால் தான் ஹம் ஹர் க்ஷேத்திரமே உன்னித் கர் சக்தே, நம்ம எல்லா பகுதியிலையும் வளர்ச்சி அடைய முடியும். அப்படி பாஷாக்கா பூர ஞான் நா ஹோனா, நம்முடைய பாஷைக்கான முழு ஞானம் இல்லைன்னா ஏக் தோஷே, அது ஒரு குறை. அது காண்டே கீ தர ஹமாரே தில்கோ, ஒரு முள்ளு போகிற நம்ம இதயத்தை சுப்புதா ரஹேகா, குத்திட்டே இருக்கும். அங்கிரசி படினேசி, அங்கிரசி படிக்கிறதால கொய் காரியம், எந்த ஒரு வேலையும் குஷல் ஹோ சக்தா, ஈஸியாக முடிக்க முடியும், ஸ்மார்ட்டாக. फिर भी இருந்தாலும் உசை எதி அப்படி பாஷாக்கா ஞான் நா ஹோ, ஆனாலும் நம்ம லாங்குவேஜோட ஞானம் இல்லைன்னா வஹு ஜுத் ஹி, அவங்க துச்சமாக தான் இருப்பாங்க. லோக் உஸ்கா திரஸ்கர் கி கரேங்க, மக்கள் அவங்கள திரஸ்கராக தான் பார்ப்பாங்க, அதை ஹேட் பண்ணி தான் பார்ப்பாங்க, வெறுப்பாங்க. ஜப் தேஷ் கா விகாஸ் ஹோகா, எப்போ நாட்டோட வளர்ச்சி அடையுமோ தப்பப்போ தேசவாசியுன்கோ விகாஸ் ஹோகா, தேசவாசிகளும் வளர்ச்சி அடைவாங்க. தபி அப்போது வக அஸ்லி விகாஸ் மானா ஜாயேகா, அப்போ தான் அது உண்மையான வளர்ச்சியாக பார்க்கப்படும். மகரானா அஃப்சோஸ், ஆனால் என்ன டிஃபிகல்ட்டினா லோக் வெறும் அப்படி ஷரீக்கி விகாஸ் பர், நம்ம உடம்புடைய வளர்ச்சி பற்றி மட்டும்தான் தியான் தேனே ரகுத்தேஹி, தியானம் கொடுக்குறாங்க, அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. உன்கோ தேஷ்கி சிந்தா ஹீ நஹி, அவங்களுக்கு தேச பற்றின சிந்தனை இல்லை. உன்கோ சமஜ்னா சாயி, அவங்க புரிஞ்சிக்கணும். மாத்ரி பாஷாக்கே உன்னித் சே, தாய்மொழியோடைய வளர்ச்சி மூலமாக தேசக்கி உன்னித் சம்பவ்கே, தேசத்துடைய வளர்ச்சின்றது பாசிபிள். ஜெய்சே எப்படி வி அப்படி ஷரீர்கே மஜபூத் பனாத்தே ஹே, அவங்க தன்னோட உடம்புக்கு மஜபூத் பனாத்தே ஹே, வலுப்படுத்துகிறாங்களோ வைசைஹி, அதே மாதிரி தான் அப்படி பாஷா கோபி, தன்னுடைய லாங்குவேஜையும் மஜபூத் பனாவே, ஸ்ட்ராங்காக்கணும். அப்படி பாஷாக்கே விகாஷ்கே பினா, நம்ம லாங்குவேஜோடைய வளர்ச்சி இல்லாமல் குச் பி சம்பவம் நஹி ஹே, எதுவுமே சம்பவம் கிடையாது. லாக்கோன் கோஷிஸ் கர்னே பே, லட்சக்கணக்கில் முயற்சி பண்ணியும் உன்னித் பானா நாமு மக்கின் ஹே, உன்னித் பானா அதாவது வளர்ச்சி அடைந்தது நாமு மக்கின் ஹே, இம்பாசிபிள் ஆனது. ஸோ ஜப் தேஷாக்கா விகாஸ் ஹோகா, எப்போ வந்து தேசம் வளர்ச்சி ஆகுதோ அப் சப் எல்லாரும் தேசவாசியனுக்கோ விகாஸ் ஹோகா, தேசவாசிகள் வளர்ச்சி அடைவாங்க. தபி அப்போ தான் வக அஸ்லி விகாஸ் மானா ஜாயேகா, அது உண்மையான வளர்ச்சியாக அக்செப்ட் பண்ணப்படும். மகர் அஃப்சோஸ், ஆனால் सैडनेस என்னன்னா லோக் மாத்திர अपने शरीर के विकास पर ध्यान देते हैं, மக்கள் வந்து தன்னோட உடம்பு மேலே தான் தியானம் கொடுக்குறாங்க. உன்கா தேஷ் கி சிந்தா நஹி, அவங்களுக்கு தேசத்து மேலே சிந்தனை இல்லை. உன்கோ சமஜ்னா சாயி, அவங்க புரிஞ்சிக்கணும். மாத்ரி பாஷா கி உன்னித் சே, தாய்மொழியோடைய வளர்ச்சி மூலமாக தேசக்கி உன்னித் சம்மதே, தேசத்துடைய வளர்ச்சி பாசிபிள். ஜெய்சே வே अपने शरीर को, எப்படி அவங்க தன்னோட உடம்பை மசூர் பனாத்தே ஹே, வலுப்படுத்துகிறாங்களோ வைசஹி, அப்படி தான் அப்படி பாஷா கூபி, தன்னுடைய லாங்குவேஜையும் மஜபூத் பனாவே, ஸ்ட்ரென்த் ஆக்கணும். அப்படி பாஷா கி விகாஷ் கே பினா, தன்னுடைய லாங்குவேஜோடைய வளர்ச்சி இல்லாமல் குச் பி சம்பவ் நஹி ஹே, இதுவும் பாசிபிள் கிடையாது. லாக்கோன் கோஷிஸ் கர்னே பர், லட்சக்கணக்கில் முயற்சி பண்ணியும் உன்னித் பானா நாமு மக்கின் ஹே, வளர்ச்சி அடைகிறது இம்பாசிபிள். பாரத் கே சபி லோக், உலகத்தில் எல்லா மக்களும் ஏகி பாஷாமே போல்னே லஹேங்கே, ஒரே பாஷையில் பேசினாங்கன்னா தோ தென் சமஜ் பாயேங்கே, தென் புரிஞ்சுப்பாங்க. உலக மக்கள் எல்லாம் ஒரே லாங்குவேஜில் பேசினாங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. சப்கா விசார் ஏக் ஹே, எல்லாருடையும் கருத்து ஒன்று தான். தபி பேதுபாவ் மான்னேக்கு மூர்க்கத்தா தூர் ஹோகி, பேதுபாவ்னா பாகுபாடு பார்க்கக்கூடிய மூர்க்கத்தா, முட்டாள்தனம் தூர் ஹோகி, தூர போயிடும். यदि पढ़ाई अपनी भाषा में होगी, अदा एजुकेशन நம்மளுடைய லாங்குவேஜில் இருந்ததுன்னா आपकी भलाई होगी, உங்களுக்கு தான் நல்லதாக இருக்கும். यह बात प्रकट करते हैं, இதை தான் வெளிப்படுத்துகிறாங்க. हम अपने भाषा में जो बात सुनते हैं, நம்ம என்ன லாங்குவேஜில் जो बात सुनते हैं, எதெல்லாம் கேட்குறோமோ और पढ़ते हैं படிக்கிறோமோ वह बात, அந்த விஷயங்கள் दिमाग पर மூளையில் अंकित हो जाती है, பதிவிடப்படுது. दूसरे भाषा में सुनने वाले, ஆனால் அதர் லாங்குவேஜில் கேட்கக்கூடியவங்க தேர் தக் நஹி டிக்தி, தேர் தக்னா நீண்ட நாள் வரைக்கும் நஹி டிக்தி, நிலைக்காது. சபி தேஷ்மே விபின் கலாயே, சபி தேஷ்னா எல்லா நாடுகளோடையும் டிஃப்ரெண்ட் நர்ட்ஸு
शिक्षाயின் एजुकेशन ஞான் அறிவு अनेक விஷய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உன் சப்கோ லாக்கர் இந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு अपने देश में अपनी भाषा में உங்களுடைய மொழியில் தேசத்தில் உங்களுடைய லாங்குவேஜில் சிக்கானா चाहिए கற்றுக்கணும். ஸோ சப்கா விசார் ஏக் ஹி ஹை எல்லாருடைய கருத்தும் ஒன்று தான். தபி பேதுவா மான்னைக்கு மூர்க்கத்தா அதாவது பேதுபாவனா வேறுபாடு பார்க்கக்கூடிய மூர்க்கத்தனம் முட்டாள்தனம் வந்து தூர போயிடும். எதி படாயி அப்படி பாஷையுமே ஹோகி எஜுகேஷன் நம்ம பாஷையில் இருந்துச்சுன்னா ஆப்கி பலாயி ஹோகி உங்களுக்கு தான் நல்லது. யஹ் பாத் பிரகட் ஹே இதை தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாக்காங்க. ஹம் அப்படி பாஷா மே ஜோ பாத் சுன்தே ஹே நம்ம பாஷையில் நம்ம லாங்குவேஜில் என்னெல்லாம் கேட்குறோமோ அவர் படுத்தே ஹே அண்ட் படிக்கிறோமோ வஹ் பாத் ஹமாரி திமாக் பர் அந்த விஷயங்கள் நம்மளுடைய மூளையில் अंकित हो जाती है பதிவிடப்படுது. दूसरी भाषा में सुनने वाले बात அதர் லாங்குவேஜில் கேட்கக்கூடிய விஷயங்கள் தேர் தக் நஹி டிகதி நீண்ட நாள் இருக்காது. சபே தேஷ் மே விபின் கலாயன் ஷிகாயன் ஞான் ஸோ மற்ற தேசத்தில் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸு எஜுகேஷன் ஞானம் அநேக விஷயம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உன் சப்கோல் ஆக்குறது எல்லாத்தையும் अपने देश में अपने भाषा में உங்களுடைய லாங்குவேஜில் உங்களுடைய நாட்டில் சிக்கானா चाहिए கற்றுக்கணும். हमारे भारत में विभिन्न भाषाएं बोली जाती हैं நம்ம இந்தியாவில் विभिन्न भाषाएं பல லாங்குவேஜஸ் பேசப்படுது. इसलिए कई उपद्रव पैदा होते हैं அதனால் பல மோதல்கள் ஏற்படுது. यह देश एक होकर अनेक दिखाई पड़ता है இந்த நாடு வந்து ஒன்றா இருந்தாலும் பலதாக காட்டப்படுது. विभिन्नता को त्याग कर एकता लाना चाहिए विभिन्नता வேற்றுமையை விட்டுட்டு ஏக்தா लाना चाहिए ஒற்றுமையை கேட்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு इसके लिए एक ही उपाय है இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான். सब लोग हिंदी सीख ओके सब लोग हिंदी सीखें எல்லாரும் ஹிந்தி கற்றுக்கோங்க. और बोले அன் பேசுங்க. विभिन्नता मिट जाएगी வேற்றுமை ஒளிஞ்சு ஏக்தா कायम रहेगी एकता अर्थात ஒற்றுமை மேலோங்கும். ये मेरे भाइयों तुम लोग हिंदी को उन्नति के लिए काम करो. हे ब्रदर्स तुम भी நீயும் हिंदी का उन्नति के लिए हिंदी ஓட வளர்ச்சிக்காக काम करो வேலை பண்ணுங்க. ஸோ हमारे भारत में विभिन्न भाषाएं बोले जाते हैं நம்ம இந்தியாவில் டிஃப்ரெண்ட் மொழிகள் பேசப்படுது. इसलिए कई उपद्रव पैदा होते हैं இதனால் பல உபதிரவம் ஏற்படுது. ये देश के एक होकर இந்த நாடு ஒன்றா இருந்தாலும் அநேக் திக்காய் படுத்த அநேகமாக தான் காட்டப்படுது டிஃப்ரெண்ட்டாக மல்டிப்புளாக காட்டப்படுது. விபின்தா கோ தியாக கர் ஏக்தா லானி சானிக வேற்றுமையை தியாகம் பண்ணிவிட்டு ஒற்றுமையை எடுத்துக்கணும். इसके लिए एक ही उपाय है இதுக்கு ஒரே சொல்யூஷன் தான். सब लोग हिंदी सीखें எல்லாரும் ஹிந்தி கற்றுக்கோங்க. और बोले अन பேசுங்க. विभिन्नता मिट जाएगी வேற்றுமை ஒளிஞ்சு ஏக்தா காயம் रहेगी ஒற்றுமை மேலோங்கும். तुम लोग हिंदी का उन्नति के लिए काम करो நீங்கள் எல்லாரும் ஹிந்தியோடைய வளர்ச்சிக்காக வேலை பண்ணுங்க. ஓகே. பாரத் வந்து ஹிந்தி கா விகாஸ் ஹிந்தியோட வளர்ச்சியில் பாரத் கா விகாஸ் தேக்கா இந்தியாவோட வளர்ச்சியை பார்த்தாரு. காந்தி ஜி கே பாத் இஸ் பர் ஜோர் தியா காந்திஜிக்கு அப்புறம் இவர் தான் இதை வலியுறுத்தினார். தபு பாரத் ஆசாத் ஹுவா அப்போ தான் இந்தியா ஃப்ரீடம் பெற்றது.